ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருக்குன்னு தர்ம யுத்தம் பண்ணது அந்த கட்சிக்காரன் பண்ணான். யார் மேல சந்தேகப்பட்டு பண்ணா? சசிகலா பக்கத்துல இருந்தது, சசிகலா மேல சந்தேகப்பட்டு ஓபிஎஸ் தர்ம யுத்தம் பண்ணார். இபிஎஸ் நீ போய் சசிகலாவோட சேர்ந்து முதலமைச்சர் ஆகணுன்ற வெறியில ஐக்கியமாகி 2 பேரும் சேர்ந்து ஒரு கமிஷனை போட்டுட்டு நாடகம் ஆடி ஒன்று சேர்ந்தீங்க. கடைசி வரைக்கும் அதுக்கு தீர்வு இல்லை. யார் இப்ப திமுகவில் வந்து தர்ம யுத்தம் பண்ணணும்னு சொன்னாலும் என்ன நடந்தது? அவர் தான் ராஜா ஒரே வரியில மோப்பனம் முடிச்சுட்டாருல. எல்லாம் பிட்டு அது இதெல்லாம் ஒட்டி அவனை ஏதோ ஏற்பாடு பண்ணி போட்டு விட்டானுவோ, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டார். நான் என்ன கேட்குறேன், சொன்ன ஆளு உயிரோடு இருக்காரு, ஸ்டேட்மெண்ட். அதனால வெளியே வந்தா அவருக்கு தான் பதில் சொல்லணும். ஆளே இல்லாத போது இந்த ஒரு ஆடியோ வெளியில வந்திருந்தா விமர்சனத்துக்கு பல விதங்கள் உண்டு, பதிலுக்கு பல பேர் உண்டு. இப்ப பதில் சொல்ல வேண்டிய ஆள் யாரு? ஒன்லி ஆர் ராசா தான் பதில் சொல்லணும். அவர் ஓப்பனாவே சொல்லிட்டு அவன் மேல ஒரு நோட்டீஸே அனுப்பிட்டார் மணிதாஸ் மேல. சப்ஜெக்டே முடிஞ்சிருச்சு. இது எதிர்கட்சியோட வேலைகள். இந்த தேர்தல் நேரத்துல இந்த வேலையை தான் பயன்படுத்துவாங்க. ஆர் ராஜா சொன்னாரு எடப்பாடி பழனிசாமியை போன தேர்தலுக்கு என்ன சொன்னாரு, அதை இந்த தேர்தலுக்கு இப்ப ஆயுதமா எடுத்துட்டு வந்து இப்ப இன்னொரு யூடியூப் ஓடிட்டு இருக்கு. அப்ப உடனே இவரு போய் அங்க எடப்பாடி நின்று கண்ணீர் விட்டாரு, பெத்த தாய் அப்படின்னு கண்ணு கலங்குற மாதிரி விட்டாரு. அர்த்தம் தெரிஞ்சிருந்ததுன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறை பிரசவங்கிறது அரசியலில். எடப்பாடி பழனிசாமி நீ கள்ள உறவில் குறை பிரசவம். ஏன்னா நீ நேரடியாகவும் அரசியலுக்கு வரல, நேரடியாகவும் தலைவரை பிம்பம் எடுக்கல, நேரடியாகவும் நீ மக்கள் மத்தியில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரல. அதனால உனக்கு ஒரு குறை பிரசவம். இதை அப்படியே அவர் மாத்தி போய் ஒவ்வொரு இடத்துலயும் அழுதாரு. ஆனா எந்த ஒண்ணும் எடுபடல, வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களாம். சோ புரிதல் தான் இது. அன்னைக்கு சொன்ன அண்ணன் ஆராசாவோட குரலுக்கு நான் இன்னைக்கும் மனசுல பதிவு பண்ணி விளக்கம் கொடுக்குறேன். எடப்பாடி நீ இதை மாதிரி தெளிவா ஒரு விளக்கத்தை சொல்லு. இப்ப இன்னைக்கு ஆராசா பேசுறதுல என்ன விளக்கம்? எதுவுமே கிடையாது. எல்லாம் நீயா கட் பண்ணி கொட்டுற. ஏன் அன்னைக்கு பேசின ஆராசா இன்னைக்கு பேச வேண்டியது? நான் உங்களே கேட்கிறேன், அன்னைக்கு பேசினாரு ஆராசான்னு சொல்றீங்கல்ல, அதே ஆராசாவை இன்னைக்கு பேச சொல்லுங்க. இப்ப யார் கட்சியில் இருக்காரு? அவ்வளவு பேசிட்டு தூக்கி போட்டுட்டு அவர் என்ன அதிமுக முதலமைச்சர் வேட்பாளராக போயிட்டாரா? உடனே டப்புன்னு ஒன்னே பேசுவீங்க. ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர், இதை ஒரு குறைய சொல்லிக்கிறார். ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் யார் பட்டியலினம்னு நாங்க பார்த்தது இல்லை, நீ தான் பாக்குற.